தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசு முன்னெடுக்கும் வளர்ச்சியை மாநில அரசு தனது சாதனையாக கொண்டாடுகிறது. ஆனால் சிக்கல்கள் வரும்போது பொறுப்பை தட்டிக் கழிக்கிறது. குறிப்பாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் உலகளாவிய வர்த்தக இடர்களால் தத்தளிக்கும் நிலையில் மத்திய அரசின் ஆக்கப்பூர்வமான தலைமைக்கும் மாநில அரசின் எதிர்வினை அரசியலுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பூரில் ஆர்டர்கள் இழப்பு, உற்பத்தி குறைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு அபாயங்கள் குறித்து எச்சரித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு சமீபத்தில் கடிதம் எழுதினார். அதில் லாபக் குறைவு, ஆர்டர்கள் வேறு நாட்டுக்கு கைமாறுவது, இதனால் ஏற்படும் ஆட்குறைப்பு ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இந்த நெருக்கடியை ஒரு மனிதநேய சவாலாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக மத்திய அரசிடம் அவசர நிவாரணத்தையும் கோரியுள்ளார். இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியில் திருப்பூர் மட்டும் 60% பங்களிக்கிறது. மேலும் கடந்த ஆண்டு 45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அனுப்பிய திருப்பூர் ஜவுளி மையம் இப்போது அமெரிக்க வரி விதிப்புகளால் 15,000 கோடி ரூபாய் பாதிப்பை எதிர்கொள்கிறது. ஆனால் இந்த பாதிப்பால் நம் ஜவுளி தொழில் பாதிக்கும் வரை பிரதமர் மோடி அரசு காத்திருக்கவில்லை. இந்திய ஜவுளித்துறையை பாதுகாக்க மோடி அரசு முன்கூட்டியே பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. வரி அபாயங்களை ஈடுகட்டவும் புதிய தேவைகளை உருவாக்கவும் இங்கிலாந்து, ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியம், கனடா, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, கொரியா உள்ளிட்ட 40 முக்கிய உலக சந்தைகளுடன் தொடர்பு கொள்ளும் பணியை இந்திய அரசு மேற்கொண்டுள்ளது. மேலும் பருத்தி இறக்குமதி வரிக்கு டிசம்பர் வரை விலக்கு அளித்து திருப்பூர் போன்ற மையங்களுக்கு மலிவான மூலப்பொருட்கள் கிடைப்பதை நமது இந்திய அரசு உறுதி செய்துள்ளது. குறைந்த மதிமதிப்புள்ள ஆடைகள் மீதான GST வரியை 12% 5% குறைத்தது. இது செலவை 6% முதல் 11% குறைப்பதோடு சுமார் 10 லட்சம் திருப்பூர் பின்னலாடை தொழிலாளர்களுக்கு பயனளிக்கிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குமாரலிங்கபுரம் பகுதியில் அமைந்துள்ள பிரதமர் மித்ரா மெகா ஜவுளி பூங்கா இது வரையில்லாத விநியோக சங்கிலி அமைப்புகளையும் தமிழகத்தில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு அளிக்கும் ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பை உருவாக்கி வருகிறது. மத்திய அரசு இதுபோல துயரங்கள் வருவதற்கு முன்பே நம் மக்களை காக்க செயல்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டண உயர்வு யூனிட்டுக்கு ரூபாய் 9.4 வரை எகிரியுள்ளது. இந்த ஆண்டு 63.16% மின்கட்டணம் உயர்ந்துள்ளது. மேலும் மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்படும் தொழில்துறையினருக்கு மாநில அளவில் குறிப்பிடத்தக்க நிவாரணம் எதுவும் வழங்கப்படவில்லை. ஏற்றுமதியாளர்கள் ஆதரவை அதிகம் எதிர்பார்த்த நேரத்தில் தமிழக திமுக அரசின் இந்த நடவடிக்கையால் இது நம் தமிழக ஜவுளி ஆலைகளின் லாபத்தை பாதித்தது. தமிழ்நாட்டின் தொழிற்துறை உற்பத்தி உயரும் போது திமுக அதை உடனடியாக கொண்டாடுகிறது. அந்த வெற்றியை திராவிட மாடலின் சாதனையாக சித்தரிக்கிறது. ஆனால் இதில் ஒரு உண்மை மட்டும் தெளிவாக தெரிய வருகிறது. சோதனைகளை மீறி திருப்பூர் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் மத்திய அரசின் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம், தேசிய தொழிற்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் உலகளாவிய நிறுவனங்களை ஈர்க்கும் ஏற்றுமதி வசதிகள் ஆகியவற்றால் காப்பாற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் மிக சிறந்த தொழிற்கொள்கைகள் தெளிவான ஒரு பாதையை காட்டின. மாநிலங்கள் அந்த பயணத்தின் பயனை பெற்றன. ஆனால் இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியின் முதுகெலும்பான திருப்பூருக்கு நெருக்கடி ஏற்படும் போது திமுக களத்திலிருந்து காணாமல் போகிறது. குறிப்பாக உலக அளவில் அமெரிக்காவால் விதிக்கப்படும் வரிகளால் நமது ஜவுளி நிறுவனங்கள் பாதிப்பு அடையும் போது விரைவான நிவாரணத்தை கோருகின்றன. இந்த சமயம் பார்த்து ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வு, அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் தாமதமான மாநில அளவிலான ஆதரவை இங்கு உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்கின்றனர். மாநில கொள்கைகள் சுமையை அதிகரிக்கும் வேளையில் பொறுப்பு மட்டும் மத்திய அரசின் மேல் சுமத்தப்படுகிறது. நன்மைகள் வரும்போது அதை தனது திராவிட மாடல் அரசின் சாதனை என திமுக பிரச்சாரம் செய்கிறது. ஆனால் துன்பம் வரும் வேளையில் பொறுப்பை மத்திய அரசின் தலையில் சுமத்துகிறது என விமர்சகர்கள் கூறுகின்றனர்.